மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகம் முதல் நாளில் இந்த சபையுடைய மரபையும் பாரம்பரியத்தை பற்றியும் நமக்கு வகுப்படுத்தார்கள். அந்த மரபுப்படி எங்களுடைய தலைவருடைய வழியில் இந்த சட்டசபையுடைய நிகழ்வுகளில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். நேற்று எதிர்கட்சி தலைவர் பேசும்பொழுது எவ்வளவோ வார்த்தைகள் உண்மைக்கு புறம்பாக சட்டத்திற்கு எதிராக ஒரே நிமிஷம் பேசுறேன். சட்டத்திற்காக பேசும் பொழுது நாங்கள் அமைதியாக இருந்தோம். ஒரு 2-3 முறை தான் அவரு பேசும்போது மினிஸ்டர்கள் இருந்துச்சு நின்னாங்க. ஆனா இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய முதல் உரை கடந்த 4 நாட்களாக திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் ஏன் பேசலன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு பேச ஆரம்பிச்ச உடனே அவர் சொன்ன வார்த்தை பார்ட்டி ஃபண்ட் சொன்னார். எந்த பார்ட்டின்னு சொல்ல. ஆனா அந்த வார்த்தைகள் சொல்லி முடிஞ்ச உடனே எதற்காக முதலமைச்சருடைய பேச்சை இவங்க குறுக்கிறாங்கன்னு தெரியல. நீங்கள் சொன்னதுபடி முதலமைச்சர் பேச வேண்டும். பேசிய பின்பு கருத்துகளுக்கு பதிலளிக்க அவர்கள் பதிலளிக்கும், நாங்களும் பதிலளிக்க தயாரிக்கிறோம். பதிவு பண்றோம். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மரபு இருக்கிறது, எப்போது வேணும் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் இருக்கலாம். இருந்தாலும் கூட நீங்க இந்த மரபை நீங்க கடைபிடித்தீங்களா உங்க ஆட்சியில? நீங்க முன்பு எப்படி நடந்தால் என்பதை பற்றியோ முன்பு நடந்த நிகழ்வுகள் பற்றியோ நீங்கள் சொல்லி மீண்டும் இந்த அவையினுடைய மாண்பை குலைக்க வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்ள வேண்டாம். இப்போது உள்ள பிரச்சனை, மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பேச்சை உறுதி செய்து முடிக்க வேண்டும். அவர் முடித்த பிறகு எதிர்க்கட்சி தலைவருக்கு நான் நிச்சயமாக வாய்ப்பு தருவேன். அவர் கேள்வி கணைகளை தொடுக்கலாம், சந்தேகங்களை கேட்கலாம், விளக்கம் தருவதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தயாராக இருக்கின்ற அமைதியாக அமரும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன்.